வாக்குண்டாம், நல்ல மனம் உண்டாம். மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற் சார்வார்த்தவன். சிந்தனை உனக்கு தந்தேன், திருவருள் எனக்கு தந்தாய். பந்தனை உனக்கு தந்தேன், மலரடி எனக்கு தந்தாய். பைந்துணர் உனக்கு தந்தேன், பரகதி எனக்கு தந்தாய். கந்தனை பயந்த நாதா கருவையில் இருக்கும் தேவி. எல்லாம் வல்ல இறையருளாலே திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கந்தசஷ்டி விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விழாக்குழுவை சார்ந்த சான்றோர் பெருமக்களே, மரியாதைக்குரிய தக்கார் ஐயா அருள்முருகன் அவர்களே, இணை ஆணையர் ஐயா ஞானசேகரன் அவர்களே, இந்த விழாவிலே தங்களது ஒத்துழைப்பை தந்து கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, காவல்துறையை சார்ந்த அன்பர்களே, ஒளி அமைப்பை சிறந்த முறையிலே தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி அவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே முருகப்பெருமானினுடைய திருவருளை பெறுவதற்காக பல ஊர்களிலும் இருந்து இங்கு வந்து சிரமத்தையும் பொருட்படுத்தாமல், நாங்க பேசுற சிரமத்தையும், அதாவது நான் பேசுற சிரமத்தையும் பொருட்படுத்தாமல் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளே, உங்கள் அனைவருக்கும் அடியேனின் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக சிற்றறிவில் கடைப்பட்ட அடியேனுக்கும் இந்த திருச்சபையிலே தொடர்ந்து வாய்ப்பளித்துக் கொண்டிருக்கக்கூடிய குமாரபாளையம் JKK ரங்கம்மாள் அறக்கட்டளையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அம்மா என் செந்தாமரை அவர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தினை தெரிவித்து, இன்றைய தினம் குருவே சரணம் என்கின்ற தலைப்பிலே முருகப்பெருமானினுடைய திருவருளை வேண்டி இன்றைக்கு நாம் முருகப்பெருமானினுடைய பெருமைகளை சிந்திக்க இருக்கிறோம். மகாகவி பாரதியார் பாடுகின்ற பொழுது, பக்தியினாலே இந்த பாரினில் எய்திடும் மேன்மைகள் பார், முதல்ல சித்தம் தெளியும் அப்படின்பார். பக்தி என்ன செய்யுமா? இந்த சித்தத்தை தெளிவிக்கும். மனம் சொன்னபடி அமையும். இன்னைக்கு மனசு சொன்னபடி கேட்கிறது இல்லை. எல்லாருக்கும் இறைவன் இயல்பாகவே 6 அறிவை தந்தாலும் இன்றைக்கு அவ்வப்போது அந்த அறிவானது சுடர் விடாமல் இருக்கிறது. அந்த அறிவு சுடரணும். நல்ல அறிவை நாம பெறணும்னா முருகப்பெருமானினுடைய அருள் நமக்கு என்ன பண்ணணும்? அனுகிரகம் பண்ணணும். என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க, இவ்வளவு நேரம் காத்திருந்து இப்படி அறிவு சுடர் விடலையே அப்படின்னு யாரும் நினைக்க கூடாது. காரணம் என்னன்னா, சமீபத்துல கிட்டத்தட்ட ஒரு 2015 துருக்கியில ஒரு ஆய்வு செய்யறாங்க. என்ன ஆய்வுனா நடந்தது, ஒரு மலை பிரதேசத்துக்கு கீழே நிறைய ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தது. நிறைய ஆயிரக்கணக்கான ஆடுகள் மேய்ஞ்சுகிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு ஆடு, வழிநடத்துற ஆடு என்ன பண்ணுச்சுன்னா, அந்த மலை மேல ஏறி பக்கத்துல இருந்த இன்னொரு மலைக்கு தாவ முயற்சி செஞ்சுச்சு. அந்த முயற்சி என்ன செஞ்சதான், தோல்வி அடைஞ்ச உடனே அந்த ஆடு மலை மேல் இருந்து கீழே விழுந்து இறந்து போனது. ஆனால் அந்த ஆட்டை பின்பற்றி சென்ற மற்ற ஆடுகளும் என்ன செய்தது, அது முயற்சி செஞ்சதெல்லாம் அதுக்கு தெரியாது. அது எப்படி கீழே விழுந்ததோ அதே போல மேலிருந்து கீழே விழுந்து இறந்து போனதாம். இப்படி இறந்து போன ஆடுகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1500 ஆடுகள் ஒரு ஆட்டை பின்பற்றி இத்தனை ஆடுகளும் என்ன செய்ததாம், மடிந்து போனதாம். இன்னைக்கும் அப்படிதான். எங்கோ ஒரு மூலையிலே யாரோ எவரோ ஏதோ சொல்கிறார்கள். அதை நமக்கு ஒத்து வருதா ஒத்து வரலையா, நாம ஏன் கடைபிடிக்கணும், அதையெல்லாம் சிந்திக்காம யாரோ ஒருவர் இயக்க அதன்படி இயங்குகிற கூட்டம் இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் முருகப்பெருமானினுடைய அருள் வேணும். ஞானம் இருந்தா மட்டும்தான் நமக்கு எது சரி எது தவறு அப்படிங்கிற ஒரு தெளிவு ஏற்படும். அதனாலதான் அன்னகிரி சுவாமிகள் ரொம்ப அழகா பாடினார், என்னை போல எனக்கு முருகப்பெருமான் அனுகிரகம் செய்ததை போல, இரக்கம் செய்ததை போல, யாமோதிய கல்வியும் ஞானமும் தானே பெற வேலவர் தந்ததனால் பூவேல் மயலற மெய்ப்புணர்வீர் நாவால் நடவேல் நாமேல் நடவீர் இனியே. நாவால் நடக்கணுமா? எப்படி நடக்க முடியும்? முருகப்பெருமானுடைய திருப்புகழை பாடணும்.
முருகப்பெருமானினுடைய திருப்புகழை பேச பேச என்னை போல இறைவன் எனக்கு அருளியதை போல, எனக்கு இறங்கியதை போல உங்களுக்கும் இறங்கி முருகப்பெருமான் அருள் புரிவான் என்று ரொம்ப அற்புதமா பாடியிருக்கார். ஆனதான் குரு அப்படிங்கிறதுக்கு கூணா அஞ்ஞானம், ரூணா நீக்குபவர். அதே போல ஆசிரியர் அப்படின்னா ஆசுனா தவறு, இரியர்னா திருத்துபவர். அந்த காலத்துல எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு என்ன பெயர்? சீர்திருத்த பள்ளி. தவறுகளை சீர்திருத்துறதுக்கு தான் பள்ளி, ஒரு ஒழுக்கத்தை பிள்ளைகளுக்கு தருவதற்கு தான் பள்ளி. அப்ப அந்த குருனா நிறைய குருக்கள் உண்டு. போதனா குரும்பாங்க, போதிக்கக்கூடிய எல்லோருமே குரு தான். அடுத்ததாக ஞான குரு அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்து தேவகுருன்னு சொல்லுவாங்க, அசுர குருன்னு சொல்லுவாங்க. இதுல தேவகுரு யாரு? இன்னைக்கு பாருங்க, ஆலங்குடியில குரு பார்வைக்காக காத்து கிடக்கிறோமா இல்லையா? அவருக்கு வியாழன்கிற பேரும் உண்டு, பிரகஸ்பதி, வடமொழியில பிரகஸ்பதின்னு சொல்லுவாங்க. ஆலங்குடியில இருக்காரு பாருங்க, குருத்தலம்னு சொல்றோம். இதுவும் குருத்தலம் தான். காரணம், வியாழ பகவான் இங்கிருந்து சூரனினுடைய வரலாற்றை முருகப்பெருமானுக்கு சொன்னார். அதனால ஆலங்குடிக்கு போக முடியலேன்னு யாரும் என்ன பண்ண வேண்டாம், கவலையே பட வேண்டாம். நாம இருக்கிறதே குருத்தலம் தான். அதனால ஏதாவது பிரச்சனைனா, அறிவு வேணும்னா சேர்த்து வணங்கிட்டு போயிடலாம், வேண்டிக்கிட்டு போயிடலாம். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அங்க போய்க்கலாம். அப்ப அசுர குரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன். இப்ப போதனா குரு, வியாழ பகவான் யாரு? தேவகுரு, அசுரகுரு. அப்ப இதுக்கும் மேல ஒரு குரு இருக்கார். அவர் யாருன்னா அவர்தான் ஞான குரு. அந்த ஞான குரு யாரு? ஞான பண்டிதனாகிய முருகப்பெருமான் தான் ஞான குரு, ஞானத்தை வழங்கக்கூடியவன். அத ரொம்ப அற்புதமாக பாடுவாங்க பாருங்க. முதலாக சனாகதி முனிவர்கள் இப்படி மனம் அடங்காமல் வேதங்களை, ஆகமங்களை எல்லாம் படிச்சுட்டு மனசை கட்டுப்படுத்த முடியல, தெளிவு கிடைக்கலன்னோட யாற்ற போய் தெளிவு பெறணும்னு நினைச்சாங்களாம். முக்கட்பரமனாகிய சிவபெருமானிடத்திலே தெளிவு பெற போய் நின்னாங்க. அப்ப முக்கட்பரமான் என்ன செய்தாரா? மோன நிலையிலே, ஆலமர் செல்வர்னு சொல்லுவோம் சிவபெருமான, கல்லால மரத்தின் கீழே தென்முகமாக அமர்ந்து மோன நிலையிலே சின்முத்திரை காட்டி அவர்களுக்கு ஞானத்தை உபதேசித்தாராம். வார்த்தையாலலாம் சொல்லல. காரணம், அதை வார்த்தையால் விளக்க முடியாது. அதனாலதான் கச்சியப்பர் பாடும் பொழுது சொன்னார், நன்னல மைந்தர்கள் ஞான போதகம் சொன்னடை அன்று, அது சொல்ல முடியாது. துயரம் நீங்கியே நுண்தமை உண்ணுதலே, உனக்குள்ளே நீ அதை சிந்திக்க வேண்டும். அதைத்தான் யார் செய்தார்? சிவபெருமான் செய்தார். இந்த சின்முத்திரைங்கிறது என்ன? இப்படி இருக்கும் இந்த சின்முத்திரை, எல்லாரும் பார்த்திருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும். அந்த சின்முத்திரை என்ன, எதை உணர்த்துகிறது? பதி, பசு, இந்த 3 விரல் பாருங்க, நடுவிரல், மோதிர விரல், இந்த சுண்டு விரல், இது 3 பாசங்கள்னு சொல்லுவாங்க நம்முடைய பெரியவர்கள். இந்த கட்டை விரல் தான் பதி, பதியாகி இறைவனை குறிக்கும். இந்த ஆள்காட்டி விரல் சொல்றோம்ல, இது எது? பசு. பசுன்னா நாம எல்லாரும். கிருஷ்ணன் அங்க பாத்தீங்கன்னா கோகுலத்துல பசு மேய்ச்சார்னா என்ன பொருள்னா, ஆன்மாக்களை மேய்த்து கொண்டிருந்தார், வழிநடத்தினார்னு பொருள். முருகப்பெருமான் அடிக்கடி மாடு மேய்ப்பதை போல பல திருவிளையாடல்களை நடத்தினானா என்ன பொருள்? நம்மளை மேய்க்கிறான்னு பொருள். நம்ம அவ்வளவா கட்டுப்பட மாட்டோம், அதனால கையில பிரம்பெடுத்து நம்மை கட்டுப்படுத்துகிறான்னு பொருள். அப்ப பசு நாம. இப்ப நம்மை சேர்ந்து இருக்கும் இந்த பாசங்கள், அது என்ன? ஆணவம், கண்மம், மாய். அது திருமூலர் ரொம்ப அற்புதமா சொல்றாரு பாருங்க. பதி, பசு, பாசம் எனப்பகர் 3. பதியினை போல் பசு, பாசம் அனாதி. இது எல்லாமே எப்ப தோன்றியதுன்னு தெரியாது. பாசமா இருந்தாலும், பசுவா இருந்தாலும், பதியா இருந்தாலும் அனாதி. அது எப்பொழுதும் இருந்தது, யாரும் படைக்கல. ஆனால் துன்பம் தீரணும்னா பதி, பசு, பாசம் எனப்பகர் 3 பதியினை போல் பசு, பாசம் அனாதி. அவ்வளவு சீக்கிரமா இந்த பதியினை சென்று அணுகா பசு பாசம். இது அவ்வளவு சீக்கிரமா இங்க போகாது, இந்த பாசங்கள் போக விடாது. அதனால அழகிரி சுவாமிகள் பாடுகிறார், வளைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்னும் தழைப்பட்டு அழிய தகுமோ தகுமோங்கிறார் முருகப்பெருமானை பார்த்து. நான் எத்தனை காலத்துக்கு தான்ப்பா இப்படி மனைவி, மக்கள், வீடு, மனைன்னு இப்படி சுத்தி சுத்தி வர்றது? இந்த தலையில் இருந்து என்னை விடுவிக்க மாட்டாயான்னு கேட்கிறார்.
அப்ப இது அவ்வளவு சீக்கிரமா இந்த பதியோடு பாசம் பசு சேராது. ஒருவேளை முயற்சி செய்தால், ஆர்வம் இருந்தால் என்ன ஆகுமா? பதியினை சென்று அணுகா பசு பாசம் பதி அணுகில். இப்படி சேர்ந்துட்டுனா இந்த பசு பாசம் இந்த பாசங்கள் தனித்து விடப்படும். இதால துன்பம் இருக்காது. அதனாலதான் துன்பம் தீரணும்னா நம்ம கேட்கிறோம்ல முருகப்பெருமான்ட்ட, அப்பா துன்பம் தீரு. துன்பம் தீரணும்னா பிறவி இருக்க கூடாது. அதத்தான் வள்ளுவர் சொன்னார், தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. மனக்கவலை மாறணும்னா பிறவி இருக்க கூடாது, வினைகளை செய்யக்கூடாது. அப்ப நம்ம வினையை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கோம். அப்ப நல்லா இருக்கணும்னா என்ன செய்யணும்? நல்ல வினைகளை செய்யணும். அதனாலதான் சொல்லுவாங்க பாருங்க, அன்னமிட்ட பேரெல்லாம் அநேக கோடி வாழவே. அன்னதானத்துல பங்கு கொள்றீங்களா? அவங்க சந்ததிகள் அநேக கோடி வாழும். திடீர்னு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு கையில ஏதாவது எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சொர்ணத்தை கொண்டு வந்து கொடுக்குறீங்க. சொர்ணம்னா என்ன? தங்கம். அம்மா சொல்றாங்க தங்கம் விற்கிற விலையில கொடுத்துருவோமா அம்மா அப்படிங்கிறாங்க. சொன்னமிட்ட பேரெல்லாம் ஒரு வேலை கொடுத்தா என்ன செய்யலாமா? இந்த நிறைய பேர் செய்வாங்க பாருங்க, தாலிக்கு தங்கம் அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த வசதி இல்லாத பெண்களுக்கெல்லாம் திருமணம் செய்து வைக்கிறதுக்கு நீங்க நிறைய வசதி இருந்தா முயற்சி பண்ணலாம், தாலி எடுத்து கொடுக்கலாம். அப்ப சொன்னமிட்ட பேரெல்லாம் துரைத்தனங்கள் பண்ணலாம். என்ன பண்ணலாமா? நாட்டை ஆளக்கூடியவர்களாக மீண்டும் பிறக்கலாம். அதுலெல்லாம் ஒரு சூட்சமம் இருக்கு. அப்ப இறைவன் சொல்றாரு பாருங்க, அன்னகிரி சுவாமிகள் சொல்றாரு, இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஞானத்தை போதிக்கக்கூடிய ஆதி குரு யாருன்னா சிவபெருமான் தான். ஆனா அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கே யார் குருவா இருந்தா? முருகப்பெருமான் தான். அதனாலதான் அவளுக்கு சிவகுருநாதன், சிவனுக்கே குருவாக இருந்தான். குருநாதன்னா அவனுக்கு மேல ஒரு தலைவனே இல்லை. ஞானாசிரியன் அப்படின்னு பேரு, ஞானத்தை போதிப்பவன் பேர். அப்ப எதனால முருகப்பெருமான் அவருக்கு குருவாக ஆகக்கூடிய நிலை ஏற்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல எல்லாரையும் படைப்பவர் யாருன்னா பிரம்மர் தான். எல்லாருக்கும் தெரியும். பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க, ஏதாவது கவலைப்பட்டா எழுதா குறைக்க அழுதா வருமாம்பாங்க. ஏன்? அனுப்பும் பொழுதே பிரம்மன் எழுதாம விட்டுட்டான். என்னம்மா? தலையெழுத்து பிரம்மா. எழுதா குறைக்கு அழுதால் வருமா அப்படின்னு கேட்பாங்க பெரியவங்க. எழுதல, அப்ப அவன் எழுதி இருந்தா தான் நமக்கு ஒன்று கிடைக்கும். அததான் பெரியவர்கள் என்ன சொல்றாங்க, வினைகள்ல 3ல பிராப்தம் அப்படிம்பாங்க. இந்த பிறவியில நாம அனுபவிக்கிறதுக்கு பேர் என்ன? பிராப்த வினை. வரும்போதே கொண்டுட்டு வந்திருக்கோம். அதனாலதான் எல்லாத்துக்கும் கொடுத்து வச்சிருக்கணுங்கிறாங்க. இப்ப என்ன அனுபவிக்கணுங்கிறத கொண்டுட்டு தான் வந்திருக்கோம். அப்ப அந்த பிராப்தம் இல்லைன்னா எதையும் அனுபவிக்க முடியாது. அப்ப யார் யார் எதை எதை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறத எழுதுறது யாரு அப்படின்னா பிரம்மா, நான்முகன். அவன் என்னையாவது நினைச்சிருப்பானா நம்ம தலையில என்ன எழுதி இருக்குன்னு? நினைச்சு பாருங்க. எல்லாருக்கும் தலையெழுத்தை எழுதுறவன் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம தலையில என்ன எழுதி இருக்குன்னு அவன் நினைச்சு பார்த்திருப்பானா? பார்க்கல. அவன் என்ன நினைச்சுக்கிட்டான்? படைப்பவன் நான். அப்ப எனக்கு மேல ஒருத்தவன் இருக்கவே முடியாது அப்படிங்கிற ஆணவத்தோடு திரிந்து கொண்டிருந்தான். அப்படி ஆணவத்தோடு என்ன செய்தான்? அழைத்து கொண்டிருந்தான். ஆனா ஒரு முறை கைலைக்கு போய் முக்கட்பரமனை வணங்கிட்டு வெளியில அந்த திருகோபுர வாயிலை அடைகின்ற பொழுது முருகப்பெருமான் என்ன செய்தாராம்? நவ வீரர்களோடு விளையாடிட்டு இருக்கார், சின்ன பிள்ளை மாதிரி. அப்படின்னா என்ன பொருள்? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட விளையாட போறேன் அப்படிங்கறத முருகப்பெருமான் சொல்லாம சொன்னார். இவனுக்கு புரியல. ஆனா இவன் என்ன செஞ்சான்? முருகப்பெருமான் நிகழ்த்திய பல திருவிளையாடல்களை பார்த்தவன். ஆனாலும் ஆணவம் சும்மா விடுமா? என்ன செய்தானா? வெளியில வந்து, இவன் சிறுவன் தானே, இவன் சின்ன பிள்ளை தானே, இவனுக்கு தலை கவிழ்ந்து வணக்கம் சொல்லணுமா? நாம பிரம்மா, சும்மா ஒப்புக்கு என்ன இருந்தாலும் சிவ புதல்வன் இல்லையா? என்ன இருந்தாலும் பெரிய இடத்து பிள்ளை பகைச்சுக்கலாமா? பெரிய இடத்து பிள்ளைய பகைச்சுக்கிட்டா பெரிய இடத்தை பகைச்சுக்கிட்ட மாதிரி தானே. போற போக்குல ஒரு வணக்கத்தை போட்டுடுவோன்னு தலை கவிழாமல்
மனசுக்குள்ள இது நினைச்சுக்கிட்டு வெறும் கையை மட்டும் கூப்பி வணங்கியது முருகப்பெருமானுக்கு தெரிந்தது. அவனுக்கு தெரியாதா? அவனுக்கு தெரிந்தது. வாங்கன்னு சொன்னான். வந்து நின்னான். நீங்க யாருன்னு கேட்டான். பிரம்மா அப்படின்னா. பிரம்மானா படைப்பவன். எதை கொண்டு படைக்கிறேன்? வேதங்களை கொண்டு படைக்கிறேன். வேதங்கள் என்ன? ரிக்யஜு சாம அதர்வன. அதனாலதான் எனக்கு நான்முகன்னு பேரு. 4 வேதங்கள் எனக்கு முகங்கள். அப்படியா? சரி, அந்த வேதத்துல ஒண்ணு எடுத்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்தான்? எல்லாத்துக்கும் எல்லா மந்திரங்களையும் சொல்லும் பொழுது என்ன செய்யணும்? ஓம் சொல்லிதான் தொடங்கணும். காரணம் அதுதான் பிரணவம், குடிலை மந்திரம். அது இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. மந்திரங்களும் கிடையாது, மனுஷங்களும் கிடையாது, மகான்களும் கிடையாது, யாரும் கிடையாது. அதில் இருந்துதான் எல்லாரும் தோன்றுகிறார்கள். அப்ப அவன் என்ன செய்தான்? ஓம்னு ஆரம்பிச்சான் பாருங்க. முருகப்பெருமான் நிறுத்து நிறுத்துன்னு. இப்ப அவன் எதிர்பார்க்கல. எதுக்கு இப்ப நிறுத்துன்னு சொல்றாருன்னு முதல்ல இந்த ஓம் இருக்கு இல்லையா, இந்த ஓமுக்கு என்ன பொருள்னு சொல்லிட்டு அப்புறம் தொடங்குன. என்ன சொன்னாரு? முதல்ல இந்த ஓம் இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன பொருள் சொல்லிட்டு அப்புறம் நீ மந்திரத்தை தொடங்குனோன்னு இவனுக்கு ஒண்ணும் புரியல. தானம் வந்துட்டு பெரியவங்க சொல்லுவாங்க பாருங்களேன், பதட்டத்துல இருந்து அண்டாவுல கூட கைவிட முடியாது. அண்டா எவ்வளவு பெருசு, இவ்வளவு பெருசு. ஆனா அந்த பதட்டத்துல இவ்வளவு பெரிய அண்டால கூட கைவிட முடியாது. ஏன்னா மனசு எங்கேயோ போயிடும், கொந்தளிச்சுக்கிட்டு கிடக்கும். அதனாலதான் பெரியவங்க கொஞ்சம் ஆறு அமர போடும்பாங்க. ஏன் அவசரப்படுற, கொஞ்சம் ஆறு அமர போடு அப்படின்பாங்க. அத இவன் என்ன செய்யறான்? யோசிக்கிறான். படிச்சோமே, எங்க எங்க அந்த ஓமுக்கு என்ன அர்த்தம்னு தெரியலையே அப்படின்னு இவன் என்ன செய்யறான்? 2 கண்ணு இல்ல 8 கண்ணு இல்லையா, 8 கண்ணை உடையவன். அப்படி சுருட்டி சுருட்டி பார்க்கறான். படிச்சதையெல்லாம் பரட்டி பரட்டி பார்க்கறான். கண்ணுக்கு ஒண்ணுமே தென்படல. முகத்தில் ஒன்றதா ஓம் என்னும் பிரணவ எழுத்தை உடைய முருகன் என்ன சொன்னானா? முன் எழுத்தினுக்கோர் பொருள் உரைதி. அப்புறம் தொடரன்னா இவன் என்ன செஞ்சானா? விருட்டி பார்க்கிறானா, வெள்கினானா, வருத்தப்பட்டானா. ஐயோ, இந்த நேரத்துல இது வரமாட்டீதே வரமாட்டீதேன்னு சங்கடப்பட்டு தலை குனிந்து நின்றானா. அப்ப கச்சியப்பர் சிவாச்சாரியார் சொல்றாரு, வேதங்களுக்கு தலைவனவன், தூமரைக்கெல்லாம் ஆதியும் அந்தமும் சொல்லும் ஓம் எனப்படும் ஓரெழுத்து உண்மையை உணரான். இந்த ஒரு எழுத்துக்கு என்னன்னு தெரியாம அவன் போயிட்டானே. மாமலர் பெரும் கடவுளும் மயங்கினான் என்றால், நாம இப்படி கொஞ்சம் திருப்புகள்ல ஒரு 10 பாட்டை படிச்சு வச்சுக்கிட்டு, அலங்காரத்துல ஒரு 5 பாட்டை படிச்சு வச்சுக்கிட்டு, அவர் எழுதினார் 10,000, அன்னகிரிநாதர் 16,000 என்று உரைசை திருப்புகளை ஓதி பரகதிக்கு அஃது ஏணி, அருட்கடலுக்கு ஏற்றம், மனத்தளர்ச்சிக்கு ஆணி, பிறவிக்கு அறம். 16,000 பாட்டு அவர் எழுதி வச்சிருக்காரு. நமக்கு தெரிஞ்சது 10 பாட்டோ 15 பாட்டோ, அவ்வளவுதான். அங்கங்க இப்படி பிச்சு பிச்சு ஒரு 10 பாட்டை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு, நாம் தான் பெரிய அறிவாளி மாதிரி நினைக்கிறியே அப்படின்னு யார் சொல்றா? கச்சியப்பர் சொல்ற. ஆதியும் அந்தமும் சொல்லும் ஓம் எனப்படும் ஓரெழுத்து உண்மையை உணரான், மாமலர் பெருங்கடவுளும் மயங்கினான் என்றார். நான் இனி சில அறிந்தனம் என்பது நகையேங்கிறார். சிரிச்சுக்கணும், அவ்வளவுதான் அப்படிங்கிறார். அப்ப உடனே என்ன செய்தார்? ஒரு படைப்பவனுக்கு எல்லாத்துக்கும் முதலான ஈசன் மேவரும் பீடமா ஏனையோர் தோற்றும் வாசமா எல்லா உயிருக்கும் முதலாய் காசி தன்னிடை பிறப்பவருக்கு எம்பிரான் கலரும் மாசில் தாரக பிரம்மமாம் அதன் பயன் ஆய்ந்தான். உனக்கே தெரியலையே, உன்னால் படைக்கப்படக்கூடிய உயிர்கள் எப்படி இருக்கும் சொல்லி முருகப்பெருமான் என்ன செய்தார்? ஆசிரியர்கள்லாம் ஏதாவது தெரியலன்னா முதல்ல என்ன செய்வாங்க? அப்படி கொட்டு வைப்பாங்க, நறுக்குன்னு கொட்டு வைப்பாங்க. அது நல்லது. இன்னைக்கெல்லாம் அடிக்கலாம் முடியாது, எந்த உரிமையும் இல்லை. வகுப்புலயும் அடிக்க முடியல, வீட்லயும் அடிக்க முடியல, நம்மளே அடிச்சுக்க வேண்டியதான். கோவம் தான் என்ன செய்யலாம்? வீட்லயும் அடிக்க உரிமை கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாம் அந்த வெளிநாட்டுல இப்ப எல்லாம் அப்படிதான். பிள்ளைகள் எல்லாம் அடிக்க மாட்டாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க, அவங்களோட போக்கு கூடுவாங்க. நம்ம எல்லாம் என்ன இருந்தாலும் ஒரு 200 வருஷம் ஆண்டு இருக்காங்கல்ல, அது வரும்ல நமக்கு. இன்னைக்கு யாரும் பிள்ளைகளை அடிக்கிறதெல்லாம் கிடையாது, அடிக்க விடுறதும் கிடையாது. இந்த பொறுப்பெல்லாம் இப்ப யாருக்கு போயிடுது? காவல்துறைக்கு போயிடுது. என்ன செய்ய முடியும்? நீங்களும் அடிக்க மாட்டீங்க, பள்ளியிலையும் அடிக்கலைன்னா தப்பு செஞ்சா அவங்க அடிச்சுதானே ஆகணும். இங்கே அடிச்சுட்டு இருந்தோம்னா
அங்க வேலை கிடையாது, நாம எதுவுமே செய்யறது கிடையாது. முருகப்பெருமான் என்ன செஞ்சானா, பிரம்மனையே கொஞ்சம் கூட உனக்கு ஞானம்ங்கிறதே இல்லையே, உன்னால் படைக்கப்படக்கூடிய உயிர்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னு கைய வச்சு அப்படியே நறுக்குன்னு ஒரு கொட்டு, இந்த 4 தலையும் அதிர்ந்து போற மாதிரி இருந்ததாம் பிரம்மனுக்கு. அப்படி கொட்டி என்ன செய்தான், சிறையிலே அடைத்தான். போ, கொஞ்ச நாள் போய் சிறையில கடந்தாதான் உன்னுடைய தவறு என்னவென்று உனக்கு தெரியும் என்று சொல்லி சிறையிலே அடைத்தான். இப்ப மேலோகம்லாம் பிரம்மன்லாம் என்ன செய்வ, திருமால்லாம் என்ன செய்யறாரு, என்ன இருந்தாலும் பிரம்மன் திருமாலினுடைய மகன் இல்லையா, நாபிக்கமனத்தில் இருந்து தோன்றியவர் இல்லையா, அடடா என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துட்டே. பிரம்மா இல்லைன்னா உயிர்கள் தடைபடும். ஆனா முருகப்பெருமான் அதை பத்தியெல்லாம் கவலைப்படலை. இவ்வளவு நாள் நீ படைக்கிறன் தானே ஆணவத்தோட தெரிஞ்ச, அந்த வேலையை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாராம் முருகப்பெருமான், ஒரு கரந்தனில் கண்டிகை வடம் பிரித்து ஒரு கரந்தனில் குண்டிகை தரித்து 2 கரங்கள் பரதமோடு அபயம் தர பரம்பொருள் மகன் ஓர் திருமுகம் கொடு சதுர்முகன் போல் விதி செய்தானாம். உனக்கு உயிர்களை படைக்க 4 முகம் தேவைப்பட்டது, எனக்கு ஒரு முகம் போதும் சொல்லி என்ன செய்ய ஆரம்பித்தானா, உயிர்களை படைச்சானா. அப்ப முருகப்பெருமானால உயிர்கள் படைக்கப்பட்ட எல்லாமே அறிவாளியா இருந்தா இங்க என்ன நடக்கும், ஒண்ணு எல்லாம் துறவியா போயிட்டா இங்க என்ன நடக்கும், ஒண்ணுமே நடக்காது. அப்பப்ப யாராவது இப்படி மாற்றத்தோடு இருந்தா மட்டும்தான் வீட்டுல 5 பிள்ளைகளும் துறவி மாதிரி. என்னப்பா வேணும், ஒண்ணும் வேண்டாமா, ஒரு பிள்ளை அடிக்கணும், ஒரு பிள்ளை அழுகணும், ஒரு பிள்ளை அமைதியா இருந்தா தானே வீட்டுல அழகு. ஒரு பிள்ளை, எல்லா பிள்ளைகளும் வீட்டுல எது கேட்டாலும் எனக்கு எந்த ஆசையும் இல்லம்மா, ஒண்ணும் வேண்டாமா, அப்புறம் எதுக்கு சம்பாதிக்கிறது, என்ன வேலை நடக்கும், ஒண்ணும் நடக்காது. அப்படி இப்படி மாறி இருக்கணும்னா பிரம்மன் வரணும்னு எல்லாரும் போய் ஆட்ட போய் கேட்டாங்க, சிவபெருமான்கிட்ட போய் கேட்டாங்க. அப்பதான் அவர் வந்தார். சரிப்பா, நீ எல்லாம் அடைச்சிருக்கிறது சரி, உனக்கு தெரியுமான்னு கேட்ட பொழுதுதான் முருகப்பெருமான் சொன்னாரா, என்ன சொன்னாரா, அன்றைக்கு உமையம்மைக்கு மறைமுகமாக சொன்ன பொருளை பலரும் அறிவது போல் நான் சொல்வது தகுமோ அப்படின்னு கேட்டாரா. அப்ப என்ன செய்யணும், குருபீடம்னு சொல்றோம் பாருங்க, குரு மாதிரி இருந்து யாராக இருந்தாலும் குருன்னு வந்துட்டா குரு எப்படி இருக்கணும், குருவுக்குரிய ஸ்தானம் சொல்றோம், அதனாலதான் குரு ஸ்தானம். அப்ப அந்த முறையில கேட்டாதான சொல்ல முடியும்னோட என்ன செய்தாராம் சிவபெருமான், எல்லாத்துக்கும் ஆதி குரு, முன்னவருக்கு முன்னாகுவோர் சொல்றோம் பாருங்க, தமக்கு முற்பட்டு தன்னை நேரில்லாத பரமன் முருகப்பெருமான் முன்னாடி பணிவோட எப்படி உபதேசம் கேட்கணுமோ தன்னுடைய செவியை சாய்த்து எப்படி கேட்டாராம், அவ்வளவு பணிவோடு கேட்டாராம். அப்ப இந்த ஒரு காதுக்கு மட்டும் போதுமா, இடப்பக்கம் உமையம்மை பாகம் இல்லையா, அப்ப அவளுக்கு ஆசை இருக்கா அந்த புள்ள என்ன சொல்றாங்கிறதுனால, அதனால இன்னொரு காதலையும் சொல்லுப்பான்னு கேட்டாராம். அதான் அன்னைக்கு சுவாமிகள் சொல்றார், தம்மின் தம்மக்கள் மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் மருந்துங்கிறாங்க பாருங்க. தம்மை விட பிள்ளைகள் அறிவாளிகளாக இருந்தா அது பெற்றோர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப இறைவன் எதை உணர்த்துகிறானா, இந்த உலகத்துல குருவின் அவசியம் என்ன என்பதை இறைவன் அறிந்திருந்தும் முருகப்பெருமான் மூலமாக அதை இந்த உலகத்துக்கு உணர்த்தினானா. அதனாலதான் ஒரு பழைய பாடல் ஒண்ணு இருக்கு பாருங்க, முருகரந்தாதின் பாடல். அதுல முருகப்பெருமானினுடைய காட்சியை யார் வேணாலும் காணலாம், நிறைய பேர் கண்டிருக்காங்க. ஆதிசங்கர இன்னைக்கு நீங்க எல்லாம் அப்பா நீ என்ன பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு விடாப்பிடியா நினைங்கன்னா உங்களுக்கு கூட கிடைக்கலாம். யார் வேணாலும் பார்க்கலாம், ஆர்வத்தை பொறுத்துதான், முயற்சியை பொறுத்து தானே. உங்க உள்ளன்பு எவ்வளவுன்னு முருகப்பெருமானுக்கு தெரியும். அப்ப அவர் சொல்றாரு பாருங்க, எல்லாரும் முருகப்பெருமான் பல பேர் பார்த்திருக்காங்க. திருக்காட்சிய பாம்பன் சுவாமிகள் பார்த்திருக்காரு, அன்னைகிரி சுவாமிகள் பார்த்திருக்காரு, ஆதிசங்கரர் பார்த்திருக்கார், பலரும் அந்த திருக்காட்சி கண்டிருக்காங்க. ஆனா முருகப்பெருமானால் நேரடியாக உபதேசம் பெற்றவர்கள் 3 பேர் தான். ஒருத்தர் யாரு, சிவபெருமான். 2வது அகத்திய பெருமான், குரு முனின்னு சொல்றோம்ல, அவர் தமிழ் முனிவர், அவர் தான் அகத்திய பெருமான். 3வது யாரு, அருணகிரி சுவாமிகள். அதுதான் புலவர் சொல்றார் பாருங்க, வேளா சரணம் சரணம் இனிமேலாவது என்னை வெகுளாமல் கடைக்கண் பார். பருப்பத வேந்தன் மகள் பாலா,
திருப்புகழ் பண்ணவருக்கும் குரு முனிவருக்கும் ஆளாளம் உண்டவருக்கும் உபதேசித்த என் ஆண்டவனே வேளா சரணம் சரணம், இனிமேலாவது வெகுளாமல் உன் கடைக்கண்ணை பார் அப்படின்னு கேட்கிறார். அப்ப முதல்ல முருகப்பெருமான் யாருக்கு உபதேசம் பண்ணாரு? சிவபெருமானுக்கு, அகத்திய முனிவருக்கு. அவர் தேவர், அடுத்து முனிவர். அருணகிரிநாதர் யாரு? ஒரு சாதாரண ஒரு மனுஷன், நம்ம போலத்தான் அவரும். அவர் எப்படி உபதேசம் பண்ணாரு பாருங்க. அவர் சொல்றாரு இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா திருப்புகழ் பண்ணவருங்கிறார். பண்ணுனா இசை. நான் சொன்ன பாருங்க 16,000 பாடல்ல வடக்கப்பட்டு தனிக்காச்சலம் சுப்பிரமணியம் பிள்ளை ஐயா பதிப்பாசிரியர், தணிகைமணியார்னு போற்றப்படக்கூடிய செங்கல்வராய பிள்ளையினுடைய தகப்பனார், அவருடைய முயற்சியால்தான் ஒரு 1300 பாடல்களாவது இன்றைக்கு நம்முடைய கைகளிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த 1300 பாடலுக்கு அவர் எவ்வளவு வருஷம் உழைச்சாரு தெரியுங்களா? 24 ஆண்டுகள். 1300 பாட்டு நூல் வடிவில் இன்னைக்கு நம்ம கையில இருக்கு. அதை பெரட்டவே நம்மளுக்கு 10 வருஷம் போயிடும். இருக்கு, அதை பெரட்டுனாதான் அதுவே வந்தா பெரட்டி படிங்கும் இருக்கு. அந்த புத்தகத்தை எடுத்து பெரட்டி அதை படிக்கிறதுக்கு நமக்கு 10 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது. இல்ல அது அப்படியே கிடக்கு. ஆனா அந்த திருப்புகளை சேர்ப்பதற்கு, அந்த பாடல்களை கோர்ப்பதற்கு 24 ஆண்டுகள் தன்னுடைய வாழ்நாளில் செலவழித்திருக்கிறார்கள். சாதாரணம் இல்லை. அந்த பாடல்கள்ல கிட்டத்தட்ட சந்த வேதங்கள்னு சொல்றாங்க பாருங்க. திருப்புகள் படிக்கணும், கேட்கணும். முருகன் அடியாரா இருந்தா திருப்புகளை கேட்கணும். படிக்க தெரியலனாலும் என்ன செய்யணும்? பாடலை போட்டு கேளுங்க. ஏதோ ஒரு பாட்டை கேட்கறதுக்கு, கருப்புகளை கேட்கறதுக்கு திருப்புகளை கேளுங்க. அதுல பல சந்தங்கள் பாருங்க. ஒவ்வொரு பாட்டுலையும் பாருங்க. இந்த ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா சந்த பேதங்கள் நம்ம பெரியவர்கள் கொடுத்தாங்க பாருங்க. ஆறுமுகம் 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 அப்படின்னு வரும். அடுத்தது பாருங்க, விரல் மாறணைந்து மலர்வாடி சிந்த மிக வானில் இந்து வெயில் காய, இது வரும். அடுத்து வாதினையடர்ந்த வேல்விழிய தங்கள் மாயமதொழிந்து தெளியேனே. சந்த மாறுபாடு பாருங்க. 1300 பாட்டு தான். அதுல கிட்டத்தட்ட 1100 சந்த வேறுபாடுகள் இருப்பதாக நம்முடைய பெரியவர்கள்லாம் அப்படி சிலாகிக்கிறாங்க. அதையெல்லாம் படிக்கணும். அப்படி முருகப்பெருமான் என்ன செய்தாரா? அருணகிரி சுவாமிகளுக்கு பாடல் தந்தார். முருகப்பெருமான் பாடல் தந்தார். ஆனா முருகப்பெருமானினுடைய ஞானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் ஒரு ஞானத்தை கொடுத்தாருன்னா அதுல ஆணவமே கலக்காது, அஞ்ஞானமே இருக்காது. அதுதான் முருகப்பெருமான். நிறைய அறிவாளிகள் இருக்காங்க. லட்சத்துல ஒரு 90,000 பேர் அறிவாளிகள் இருக்கலாம். ஆனா ஞானிகள் கோடியில ஒரு 10 பேர் தான் தேறுவாங்க. காரணம், அந்த ஞானத்தை பெறுவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. எல்லாரும் சொல்றோம் பாருங்களேன், ரொம்ப அறிவாளி யாருன்னா பெண் புலவர். அந்த காலத்திலே யாரு? ஔவையார். எல்லாருக்கும் தெரியும். ஔவையார மாதிரி இந்த எதிர்த்து நிற்பது, அந்த பாட்டி வேற இல்லையா, புலமையில அவளை சிறந்தவங்க யாருமே கிடையாது. யாரும் அறிவாளின்னா சொல்லிடவே முடியாது. முன்னாடி போய் எனக்கு எவ்வளவு தெரியுமா அப்படின்லாம் யாராவது கேட்டீங்கன்னு வைங்களேன், உடனே ஔவையார் ஆரம்பம் பண்ணி, என்ன பெரிய ஆளு, கல்விக்கு அதிபதி யாரு? சரஸ்வதி. அவ கையில என்ன இருக்கு? நூல் இருக்கு. ஏன் இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கா? கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்றே நற்மடந்தை ஓதுகின்றார். மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவில், எறும்பும் தன் கையால் என் சான்பார். அவள்கிட்ட ஒன்றும் பாட முடியாது, ஒன்றும் பேச முடியாது. இதே மாதிரி ஒரு சோழன் போய் விலை உயர்ந்த ஒரு பட்டாடை எடுத்து போத்தனான் அவைக்கு. அவைக்கு விலை உயர்ந்தது பொன்னால் ஆன இலைகளா. எப்படி இருக்கு பாட்டி? கொஞ்சம் கர்வத்தோட கேட்டிருப்பான் போல. உடனே பாட்டி ஆரம்பிச்சா பாருங்க. 110,000 பொன் பெறினும் 110,000 பொன் பெறினும் 100 சேலை நார்த்திங்கள் நாளுக்குள் நைந்து விடும். மாற்றலரை போன்ற போர்த்தடக்கை போர்வேல் அகலங்கா என்றும் கிழியாது என் பாட்டு. நீ போட்டிருக்க பட்டு 10 லட்சம் இருக்கலாம், ஆனா 10 மாசத்துல கிழிஞ்சு போயிடும்டா. ஆனா எழுதுறோம் பாரு, என் எழுத்து அது என்றைக்கும் கிழியாது, நிலைத்து நிற்கும். நான் பேசவே முடியாது. ஆனா அப்படிப்பட்ட பாட்டிக்கு கொஞ்சம் செருக்கு இருந்திருக்கும் போல. முருகப்பெருமானுக்கு தெரியாம இருக்குமா? கொஞ்சம் இருக்கும். ஏன்னா யார் முன்னாடி வந்தாலும் அடா பொடாதான். யாருக்கும் ஒரு
மரியாதையும் கிடைக்காது. உண்மையை பேசுவா, ஆனா அவள் முதியவள்ங்கிறதுனால எல்லாரும் மதித்து இருந்தார்கள். ஆனா முருகப்பெருமானுக்கு ஒரு சின்ன ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். அவன் என்ன செய்யறா, சோழ நாட்டிலிருந்து பழமுதிர் சோலைக்கு வந்து கொண்டிருக்கிறாள். ரொம்ப கலப்பு. இன்னைக்கெல்லாம் அந்த புலவர்களை ஆதரிக்கிற மாதிரி அன்னைக்கெல்லாம் ஆதரிக்கிறதெல்லாம் ரொம்ப குறைவு. இன்னைக்கெல்லாம் அள்ளி கொடுக்குறாங்க பெரியவர்கள். ஆனா அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. அன்னைக்கெல்லாம் பசி தாகம். அவ அப்படியே சோர்ந்து போய் நடந்து நடந்து வந்து ஒரு மண்டபத்துல உட்கார்றா. பக்கத்துல ரொம்ப களைப்பு, பசி, தாகம், தண்ணி கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு நினைப்புல உட்கார்றா. பக்கத்துல நாவல் மரம், கீழே ஒரு 4 எரும மாடு கட்டி கிடக்கு. நாவல் மரத்து மேல ஒரு சிறுவன் உட்கார்ந்து இருக்கான். இதை பார்த்தோடனே என்ன பாட்டி ரொம்ப கலப்பா தெரியுதேன்னு கேட்டா. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், பரவாயில்ல கேளுங்க. தினமும் தான் சாம்பார் சாப்பிட்றோம், ஒரு தடவை சாப்பிட்டுட்டு விட்டுறோமா? மாசத்துல ஒரு 10 தடவையாவது வீட்டுக்காருக்கு போட்டு கொள்றோமா இல்லையா? கேளுங்க, தெரிஞ்சாலும் பரவாயில்ல. பாட்டிய பார்த்து கேட்கிறான் அந்த பையன். என்ன கேட்டான்? என்ன பாட்டி ரொம்ப தாகமா இருக்கா? முகத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப வாடி இருக்கிற மாதிரி இருக்கே, என்ன ஏதாவது பழங்களும் பறிச்சு போடட்டுமா? உடனே பாட்டிக்கு அடேங்க அப்பா எப்படி இருக்கும். இந்த பசியில இருக்கும் பொழுது யாராவது தண்ணிக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுத்தாலே எவ்வளவு சுகமா இருக்கும். இந்த பாட்டி ரொம்ப மகிழ்ச்சியோட அப்படியாப்பா போடுப்பா போடுப்பான்னா. உடனே அவன் கேட்டான், சரி பாட்டி பழம் போடுற, உனக்கு என்ன சுட்டாதா சுடாததா? ஹோட்டல்ல கேட்பாங்கல்ல, உங்களுக்கு என்ன சார் வேணும், வார்ம் வாட்டரா நார்மல் வாட்டரா அப்படின்னு கேட்குற மாதிரி முருகப்பெருமான் அவளை பார்த்து என்ன கேட்குறான், உங்களுக்கு என்ன பழம் வேணும், சுட்ட பழம் வேணுமா சுடாத பழமா வேணுமா அப்படின்னு கேட்டோடனே அவன் நினைச்சாலும் அவளுக்கு தெரியாதா, எவ்வளவு பார்த்துருப்பா. சுட்டு சாப்பிட்ற பழம்லாம் இருக்கு, ஆனா நாவல் பழத்தை நமக்கு தெரிஞ்சு எவனும் சுட்டு சாப்பிட்டதாவே தெரியலையே. இவன் என்ன புதுசா சொல்றான், இவன் என்ன மடக்குறானா, இந்த என்டேவா போட்டு சுட்ட பழத்தைய போடுன்ட்டா, எப்படி சுடுறேன்னு நான் பாத்துறேன் அப்படின்னு. அவன் நல்லா கனிஞ்ச பழம் இருக்குல்ல, அதை மேல இருந்தா அப்படியே உழுக்குனான் பாருங்க. அந்த பழம்லாம் கீழே விழுந்துட்டு இவ பதறி போய் ஓடி போய் ஐயோ இவ்வளவு பழமும் இப்படி கீழே விழுந்து கிடக்கே அப்படின்னு எடுத்தா. அதுல மண்ணு ஒட்டி இருந்தது. உஃபு உஃப்னு ஊதுனா. உடனே அவன் கேட்டான், என்ன பாட்டி பழம் ரொம்ப சுடுதா அப்படின்னா. அப்ப அரண்டு போனாங்க. ஒரு பெரிய கோடாரியை எடுத்து கருங்காலி மரத்தை வெட்டுன்னா ஒரே போடு 2 துண்டா போயிடும். ஆனா அதே வாழை மரத்தை வெட்டுங்களேன், வெட்ட முடியாது, சதக்கு சதக்குன்னு கிடக்கும் பாங்க. அத சொல்றா, கருங்காலி கட்டைக்கு நானா கோடாளி இருங்கதடி தண்டுக்கு நானும், பெருங்கானில் கார் எருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றது என், போய் எரும மாடு மேய்க்கிற பயில்கிட்ட தோத்து போயிட்டேனே. வகுப்புல ஆசிரியர் சொல்வார் பாருங்க, படிக்கலன்னா எந்த ஆசிரியர் போய் பசுமாடு மேய் யாராவது சொல்றாங்களா, நீ எரும மாடு மேய்க்கதான் லாய்க்கு அப்படின்னா என்ன அர்த்தம், அவ்வளவு மந்தம் அர்த்தம், அவ்வளவு மந்தம். சொல்றா, காரருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றது என், ஐயோ இவன்கிட்ட போய் தோத்துட்டேனே, 2 நாளைக்கு என்னால தூங்க முடியாது, இந்த தோல்வி என்னால ஏத்துக்கவே முடியாது. முருகப்பெருமான் எதை உணர்த்துகிறானா, என்ன நீ அடையணும்னா நிறைய பற்றுக்கள் உண்டு, உறவுங்கிற பற்று உண்டு, செல்வம்ங்கிற பற்று உண்டு. ஆனால் இந்த கல்விங்கிறது பெருங்கடல், அதை நீந்தி வர முடியாது அறிவாளி. அது அவ்வளவு, அதை நீந்தி வருவது என்பது அவ்வளவு சிரமம். அதனாலதான் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் மாணிக்கவாசகர். பல்கடல். தாய்மானவர் சொல்லுவா பாருங்க, கல்லாத பெயர்களே நல்லவர்கள் நல்லவர்கள் பார், கற்றும் அறிவில்லாத கர்மத்தை நான் என் சொல்வேன், என் மதியை என் சொல்வேன், படிச்ச அறிவில்லையே அதுக்கு படிக்காமலே இருந்திருக்கலாம் பார், அவ்வளவு சிரமம். அப்ப இந்த திருவிளையாடல் நிகழ்ந்த இடம் என்ன, பழமுதிர் சோலை. என்ன பழமுதிர் சோலை, நாவல் பழம் உதிர்ந்த சோலைன்னு ஒண்ணு வச்சுக்கலாம். ஞானப்பழமாகி முருகப்பெருமான் நாவல் பழத்தை உதிர்த்த சோலைன்னு சொல்லலாம். ஞான பண்டிதன் இல்லையா, அந்த பழத்தை உதிர்த்தவன் சொல்றானா, இந்த பழத்துல ஒட்டி இருக்க அந்த மண் துகள் இருக்கு இல்லையா, அதுதான் பற்றுக்கள். அந்த பழத்தை சாப்பிடணும்னா நீ எப்படி அந்த மண்ணெல்லாம் அலசி எடுத்து தூய்மையா சாப்பிடணுமோ, அதே போல ஞானப்பழம் ஆகிய என்னை நீ அடையணும்னா, என்ன நீ அனுபவித்து பார்க்கணும்னா, இந்த பற்றுக்கள் எல்லாம் உன்னை விட்டு போகணும் அப்படிங்கிறத முருகப்பெருமான் அவளுக்கு உணர்த்தி அவளை ஆட்கொண்டானான். சாதாரணம் கிடையாது. நான் சொன்ன பாருங்க, முருகப்பெருமான் ஞானத்தை கொடுத்தா அங்க அகங்காரமே இருக்காது.
எல்லாருக்கும் அறிவு இருக்கலாம், அடக்கம்னு ஒண்ணு இருக்கணும்ல. அடக்கம் இருந்தாதானே அறிவுக்கு அழகு. முருகப்பெருமான்கிட்ட போய் அப்பா நான் வருஷத்துல 300 நாள் மேடையில பேசியிருக்கேன், அதுக்கு என்னம்பா முருகப்பெருமான். இந்த தகுதியெல்லாம் வச்சுக்கிட்டு அவன்கிட்ட இடம் கேட்க முடியாது. ஒருத்தர் சொன்னாராம், மேலோகத்துக்கு போகும் பொழுது எங்க போய் நிக்கிற? சொர்க்கத்துக்கு லைன்ல. அவரே போயிட்டாரு சொல்லாம. எங்க போய் நிக்கிறீங்க? சொர்க்க லைன்ல. அது என்ன? நரகம். அங்க போ அப்படின்னாரு. என்னையா அது அநியாயமா இருக்கு? என்ன அநியாயமா இருக்கு? இங்கேயும் நியாயமே கிடையாதா? நான் எத்தனை மேடை பேசியிருக்கேன் தெரியுமா? எவ்வளவு திருப்புகள் சொல்லியிருக்கேன் தெரியுமா? கந்த புராணம் படிச்சிருக்கேன், மகாபாரதம் பேசியிருக்கேன், தொடர் சொற்பொழிவு 30 நாள் தொடர்ந்து பேசுவேன். உடனே அங்க இருந்த காலன் கேட்டாங்க, நீ எல்லாம் பேசுவ, பேசுனதை நீ ஒரு நாளாவது கடைபிடிச்சியா? நீ பேசுன, முதல்ல நீ கடைபிடிச்சியா? சொல்லுதல் யாருக்கும் எளிது அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். சொல்றது பெருசு கிடையாது, பணிவுனா பணிவா இருக்கணும். முருகப்பெருமானுக்கு தெரியும். இந்த இடத்துல வேணா அறிவை வச்சு இடம் பிடிக்கலாம், அங்க போகணும்னா என்ன இருக்கணும்? அடக்கம் இருக்கணும். அதுதான் அருணகிரி சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் அறிவுறுத்தினார். எல்லாருக்கும் நம்ம சொல்றோம் பாருங்க, உலகத்துல அறிவு இருக்கிற இடத்துலலாம் அடக்கம் இருக்காது. அருணகிரி சுவாமிகள் இவ்வளவு முருகப்பெருமானால் அடியெடுத்து கொடுக்கப்பட்டு உயர்ந்த நிலையில நிற்கிறார். திருவண்ணாமலையை அந்த நேரத்துல ஆண்டுகிட்டு இருந்தவன் பேரு பிரபுடதேவ மகாராசன், ஒரு மன்னன் ஆள்றான். இப்ப இந்த முருகப்பெருமானினுடைய அருளை அருணகிரி சுவாமிகள் பெற்றிருக்கார் அப்படின்னோடனே அவருக்கு இந்த அருணகிரி சுவாமிகளை தன்னோட வச்சுக்கணுங்கிற ஆசை அவனுக்கு உண்டு. யாருக்கு? மன்னனுக்கு உண்டு. ஆனா அதுக்கு முன்னாடியே அவன் இடத்துல இடம் பிடிச்சவன் யாருன்னா சம்பந்தாண்டான்ங்கிற ஒரு காளி பக்தன். அவன் அப்படி மந்திரம் ஓதுவான். அப்படி மந்திரம் ஓதி அம்மா வா அப்படின்னா காளி உடனே என்ன செஞ்சிருவா? காட்சி கொடுத்துருவா. இப்பொழுதும் நாம சொல்றோம் பாருங்க, ரொம்ப பார்க்கும் பொழுதே சில தெய்வங்கள்லாம் நம்மளுக்கு ஒரு பயமுறுத்துற மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் நரசிம்மமூர்த்தி உடனே வந்துருவாரு. இந்த கோபம் அப்படிங்கறத வச்சு நாம என்ன செய்யக்கூடாது. அதனாலதான் பெரியவர்கள் சொன்னாங்க, கோபம் உள்ள இடத்துலதான் குணம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவ கூப்பிட்டா, அவன் மந்திரம் சொல்லி கூப்பிட்டா என்ன செய்வாளா? அம்பாள் உடனே காட்சி தருவாளா. அப்படி ஒரு வரம். ஆனா பாருங்க, அவனுக்கு இந்த அருணகிரி சுவாமிகள் அந்த மன்னனோடு பழகுவது பிடிக்கல. அந்த மன்னன் அருணகிரி சுவாமிகளுக்கு மரியாதை கொடுக்கிறது யாருக்கு பிடிக்கல? சம்பந்தாண்டானுக்கு பிடிக்கல. அப்ப இவன் பாருங்க உடனடியே என்ன சூழ்ச்சி செய்தான்? மன்னன்ட்ட போய் சொன்னானா, என்ன பெருசா அருணகிரி அருணகிரிங்கிறீங்க? இந்த ஆள் ஒரு காலத்துல எப்படி வாழ்ந்தாருன்னு உங்களுக்கு தெரியாதா? பெண் பித்து பிடிச்சு அலைஞ்சாருங்க. மன்னன்ட்ட சொல்றான், யாரு? சம்பந்தாண்டா. அவர் எப்படியா வாழ்ந்தாருன்னு தெரியாதா? பெண் பித்தனாக தெரிந்தார். அவர் பார்க்காத நோயே கிடையாது. தொழுநோய்க்கு வாரியார் சுவாமிகள் சொல்லுவாங்க, எல்லா நோயும் தொழுறதுனால அது தொழுநோயாம். இவ்வளவு பெரிய நோய் பேரே சொல்லக்கூடாதும்பாங்க ஒரு காலத்துல பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் வாழ்ந்தவர் இன்னைக்கு ஏதோ 1-2 சித்து வேலைகளை கத்துக்கிட்டு இன்னைக்கு பெரிய ஞானி போல தெரிகிறாரு. நீங்களும் அதை நினைச்சு நம்பி ஏமாறுறீங்களே. எல்லாம் உங்க நன்மைக்காக தான் சொல்றேன், ஏமாந்துடாதீங்க. பொலிச்சாமியார்கள்லாம் அதிகம் அப்படின்னு யார் சொல்றா? சம்பந்தாண்டான்னு யார்கிட்ட சொல்றா? மன்னன்ட்ட சொல்ற. உடனே என்ன செய்யலாங்கிறீங்க மன்னன் கேட்டா. சரி, அவர் என்னமோ முருகப்பெருமானை பார்த்திருக்காரா, முருகப்பெருமான் பாட்டு எடுத்து கொடுத்தாரா, சரி கூப்பிடுங்க, ஒரு இடத்த கூப்பிட்டுங்க, சபையை கூப்பிட்டுங்க. நான் காளி உபாசகன், இப்ப நான் காளியை அழைக்கிறேன். அவர் என்ன செய்யணும்? முருகனை அழைக்கட்டும், ஓட்டி வச்சு பார்த்துக்குவோம். ஏன்னா அந்த பெண் அழைப்பு மாப்பிள்ளை அழைப்பு சொல்லுவாங்க, ரொம்ப சர்வசாதாரணமா. நான் காளியை அழைக்கிறேன், அவர் முடிஞ்சா முருகனை அழைக்கட்டும், பார்த்துருவோம். அப்படி அழைச்சிட்டாருன்னா நான் ஒத்துக்கிறேன் என்னுடைய தோல்வியை அப்படின்னு சொன்னான். இப்ப மன்னனுக்கு என்னன்னா, நம்ம ஒரு புண்ணியம் பெருசாலாம் பண்ணது கிடையாது. ஆனாலும் ஒரே நேரத்துல இவ்வளவு பெரிய வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? ஒரே நேரத்துல அம்மாவையும் தரிசிக்க போறோம், ஒரே நேரத்துல குழந்தையும் தரிசிக்க போறோம். வேண்டான்னு சொல்லுவாரா? இவர் தயக்கத்தோட வர்றாரு. இது எப்படி சொல்றது? அருணகிரி சுவாமிகள்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தயக்கத்தோட வர்றாரு. அருணகிரி சுவாமிகள் சொல்லுங்க மன்னான்னு சொன்னோன்னே, இது போல இப்படி ஒரு போட்டியை சொல்றாரு, உங்களுக்கு எப்படி சம்மதமான்னு கேட்டோன்னு, எனக்கு சம்மதம் இல்லை, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. முருகப்பெருமானினுடைய சித்தம் எதுவோ அதுவே நடக்கட்டும், அதன்படி செய்யுங்கள். இப்ப எல்லாம் பாருங்க, மக்கள் எல்லாரும் கூடி நிற்கிறார்கள். எங்க? திருவண்ணாமலையில எல்லாரும் கூடி இருக்காங்க, எல்லாரும் அவளோடு இருக்கிறாங்க. அப்போ முதல்ல சம்பந்தாண்டா கேட்கிறான், யாரு? நீங்க தொடங்குறீங்களா, நான் தொடங்கட்டுமா? உடனே அவர் சொன்னார், நீங்களே தொடங்குங்க. பல மந்திரங்களை எல்லாம் சொல்றோம். அம்பால உருண்டு பெறலாததுதான் மிச்சம்.
அம்பாள் காட்சி தரவே இல்லை. இப்போ இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, நமக்கே காட்சி தரலன்னா 50 வருஷம் வழிபடுற நமக்கே காட்சி தரலன்னா இப்போ நேற்று ஒரு 10-15 வருஷம் தானே, பார்த்துருவோம் முருகப்பெருமான் எப்படி வர்றான்னு பார்த்துருவோம் அப்படின்ட்டு நீங்க கூப்பிடுங்க அப்படின்னாரு. உடனே அருணகிரி சுவாமிகள் ஆரம்பிச்சார். முருகப்பெருமானை நினைத்து இதெல்லாம் எதுவுமே என் செயலாவது யாதொன்றுமில்லை இறைவனே இனி உன் செயல் என்று உணரப்பெற்றேன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு பாட ஆரம்பிச்சாரு. அதுல சேடனார் ஆட அகிலமேறு மீது ஆட அபினக்காளிதான் ஆட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவார் ஆட அருகுபூத வேதாளம் அவையாட மதுரவாணித்தான் ஆட மலரில் வேதனாராட மருவுவானுலோராட மதியாட வனச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலும் ஆடி வரவேணும் கதை விடாத தோல்விமன் எதிர்கொள்வாளியார் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறுகாளி போய் மீள விசயன் ஏறு தேர் மீது கனகவேத கோடு ஊதி அலைமோதும் உதவி மீதிலே சாயும் உலகமூடு ஊமன ஊர்தி மாமாயன் மருகோனே உதயத்தாம மார்பான பிரபுடதேவ மாராசன் உள்ளமும் ஆட வாழ்தேவர் பெருமாளேன்னு முடிச்சார் பாருங்க திருப்புகளை. முருகப்பெருமான் அப்படி ஒரு நேரத்துல ஒரு நொடி பொழுதுல வேலோடும் மயிலோடும் ஒரு தூணுல காட்சி தந்து மறைந்தார். இன்னைக்கு திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா கம்பத்து இளையனார் ஆலயம்னு ஒண்ணு இருக்கு. அந்த தூண்ல தான் முருகப்பெருமான் என்ன செய்தாரு, அருணகிரி சுவாமிகளுக்கும் மன்னனுக்கும் மற்றவர்களுக்கும் காட்சி தந்தார். அது எல்லாராலையும் பார்க்க முடியுமானா ஒண்ணும் கிடையாது. 4 மணி நேரம் வரிசையில நிற்போம். சரியா தீபாராதனை காட்டும் பொழுது கண்ணை மூடுவோம் தெரியுங்களா? நிறைய பேருக்கு ஒரு பழக்கம். இவ்வளோ நேரம் நின்னதே இருக்கு அவனை பார்க்கறதுக்கு தானே. தீபாராதனை காட்டும் பொழுது என்ன செய்யக்கூடாது, மற்ற நேரம்லாம் உருட்டி உருட்டி கண்ணை பார்த்துட்டு 4 மணி நேரம், தீபாராதனை காட்டும் போது அப்பா முருகானா 4 மணி நேரம் நின்னது போச்சு. அவன் அழக ரசிக்கணும். அந்த நேரம் நமக்கு வாய்ப்பு. அவனுடைய அந்த திருவதனங்களை என்ன செய்யணும், அப்படியே உள் வாங்கிக்கணும். இன்னைக்கு நாம சொல்றோம், நாங்க செல்போன்ல படம் பிடிச்சு வச்சிருக்கேன். அப்ப முருகப்பெருமான் செல்போனுக்கே அருள் கொடுப்போம் பரவாயில்லையா? உனக்கு கொடுக்க மாட்டான். செல்போன் புண்ணியம் பண்ணிருக்கு, நாங்க தான் அப்பப்ப எடுத்து பார்த்துக்குவோமே. பயத்தோடு செய்யுங்கள். இவ்வளவு நேரம் நிக்கிறோம்னா அவனை ஒரு நிமிடமா அப்படியே உள்ளுக்குள்ள வாங்கி போற வரைக்கும் இதை விட்டு இல்ல, போற வரைக்கும் என்ன செய்யணும், மனசுக்குள்ள வச்சு அவனை தியானிக்கணும். அதத்தான் மத்தவங்க எல்லாம் செஞ்சாங்க. ஆனா பிரபுடதேவ மன்னன் பார்த்துட்டான். என்ன இருந்தாலும் தவம் செய்யாம முருகப்பெருமானை பார்த்திருக்கான் இல்லையா, கண் பார்வை மங்கியது. அதனாலதான் அருணகிரி சுவாமிகள் தேவலோகத்துக்கு போய் பரகாய பிரவேசம்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் அட்டமா சித்திகளை பெற்றவர் அருணகிரி சுவாமிகள். தேவலோகம் போய் பாரிஜாத மலரை கொண்டு வந்து அவருடைய கண்ணோயை தீர்ப்பதற்குள்ளாகவே அப்பவே என்ன செஞ்சான், சம்பந்தாண்டான். அவருடைய உடல் பாருங்க, அருணகிரி சுவாமிகள் இறந்து கிடக்கிறான்னு சொல்லி உடலை எரியூட்டிட்டான். இப்ப அவர் என்ன கிளி ரூபத்துல மேல போயிட்டு கீழே வர்றாரு இல்ல. அப்ப இதுவும் இறைவனுடைய அருள் என்று சொல்லி நான் சுகபதத்தை வேண்டினேன், இறைவன் அதே போல எனக்கு சுகபதத்தை தந்திருக்கிறான் என்று சொல்லி கிளி ரூபமாகவே இருந்து பாடியதுதான் கந்தர் அனுபூதி என்று நம்முடைய பெரியவர்கள் பாடுகிறார்கள். இதுதான் இந்த ஞானம்னு ஒண்ணு கிடைச்சிட்டுனா அங்க வேறுபாடு, பொறாமை, போட்டி எதுவுமே இருக்கு. அதைத்தான் இறைவன்ட்ட நாம கேட்கணும். எல்லாரும் கேட்க வேண்டியது என்ன, இறைவன்ட்ட அதைத்தான் கேட்கணும். அப்ப அந்த குருவுக்குரியது கொடுப்பது மட்டுமல்ல, நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த களைகளை எல்லாம் பிடுங்கி எறிவது. இன்னொரு ஒரு நிகழ்வு இருக்கு, இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. வாரியார் சுவாமிகள் மூலமாக நாம் தெரிந்து கொண்டது. பாம்பன் சுவாமிகளினுடைய பெருமைகள் எல்லாம் அறிந்ததுதான். நான் நடந்த நிகழ்வை மட்டும் சொல்றேன். பாம்பன் சுவாமிகள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன வயசுல என்ன செய்துட்டாரு, முருகன் மீது அளவு கடந்த அன்பு. எப்பொழுதும் கந்த சஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு 36 முறை பாடுவாராம். அதே போல பாடணும்னு ஆசை. அதனாலதான் சண்முக கவசம் பாடினார் சுவாமிகள். அவர் பாடல் எழுதும் பொழுது என்ன செய்வாராம், அப்பா முருகா நான் எழுத போறேன், எனக்கும் அருணகிரி சுவாமிகள் போல வரத்தை கொடு, வார்த்தை வரணும் பாருங்க. 6 மீது அவருக்கு ஆறாத பற்று. யாருக்கு, பாம்பன் சுவாமிகளுக்கு. அவர் செய்யாத அற்புதங்களே கிடையாது. நேற்றெல்லாம் நம்ம சிந்திச்சோம் அவருடைய பாடல்களை. அவர் ஒரு நாள் என்ன செஞ்சிருக்கிறாரு, தன்னுடைய நண்பர், இது 1891 நடந்ததாக அருணகிரி சுவாமி வாரியார் சுவாமிகள் குறிப்பிடுறாங்க.
இந்த அங்கமுத்து நல்லா கவனிக்கணும். எப்பொழுதுமே குரு உபதேசத்தை கேட்கும் பொழுது மனசை அலைபாய விடக்கூடாது. நல்லா கவனிக்கணும், உள்வாங்கணும். நான் இதை சொன்ன பாருங்க, எல்லா முருகன் எல்லா இடத்துலயும் இருக்கானா, அதுக்காக தான் இதை சொல்றேன். அங்கமுத்து பிள்ளை அவர் பேரு, நண்பர். இவருக்கு துறவரத்து மீது ஈடுபாடு அதிகமாயிட்டே இருக்கு. யாருக்கு? பாம்பன் சுவாமிகளுக்கு. இப்ப அவர் அந்த நண்பரோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அங்கமுத்து பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. நான் நாளைக்கு பழனி போவதா இருக்கேன். உடனே அவர் நண்பர் கேட்கிறாரு, ஏன் என்ன அவசரம், எதுக்காக? இல்ல, நான் துறவரம் மேற்கொள்ளலான் இருக்கேன். உடனே அவர் நண்பர் சொல்லியிருக்காரு, இப்போது வேண்டாமே. இல்ல நான் முடிவு செஞ்சுட்டேன். யார் சொல்றா? பாம்பன் சுவாமிகள் சொல்றாரு. இல்ல நான் முடிவு செஞ்சுட்டேன். உடனே கேட்டிருக்காரு பாருங்க, நண்பர் கேட்டிருக்காரு, இது என்ன முருகப்பெருமானினுடைய அழைப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் ஆமா அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. சரி, அவருடைய அழைப்புனா என்ன செய்ய முடியும், எப்போ வருவீங்கன்னு கேட்டிருக்காரு. திரும்பி எப்போ வருவீங்க, அது எனக்கு தெரியாது, எப்போது வருவேன்னு தெரியாதுன்ட்டாரு. அவரும் கிளம்பி போயிட்டாரு. அன்னைக்கு இரவு அவர் என்ன செய்யறாருன்னா, மாடியில ஒரு அமரர் பதிக்கோன்னு ஒரு பதிகத்தை படிக்க தொடங்கிட்டு, அப்பா முருகா படிச்சு நான் முடிக்கிற வரைக்கும் கேளு, அதுக்கப்புறம் நான் பழனிக்கு போறேன், நீதான் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை படிக்கிறாரு. படிச்சு முடிச்சுட்டு அந்த மாடியில இருக்கும் பொழுது தென் திசை பார்த்து அப்படி ஒரு திரும்பினாரு பாருங்க. ஒரு பயங்கரமான ஒரு உருவம். அவர் இப்பவும் அடிக்கடி சொல்லுவாராம், அந்த உருவத்தை இன்னைக்கும் நான் தியானிக்கும் பொழுது என்னால என்னுடைய அந்த ஒண்ணுமே செய்ய முடியாது, அப்படி உடல் நடுங்கும். அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு திருவுருவம். அவர் பார்த்தோன்னே நடுங்கிட்டாரு. யாருடா அப்படின்னோடனே அந்த உருவம் இப்படி இந்த ஆட்காட்டி விரலை காட்டி, நான் அழைச்சதா சொன்னியே, எப்படி நான் அழைச்சதா சொன்னியே, பொய் சொன்னியே, இது தகுமா அப்படின்னு கேட்டோன்னு அவர் அப்படியே ஆடி போய் அப்படியே வியர்த்து ஊத்துது, கண்லேருந்து தண்ணீருக்கு தார தாரையா கொட்டுது. அப்படியே கண்களை அப்படியே மூடிட்டார். வார்த்தையே வரல, திறக்க முடியல. மனசுக்குள்ள சொன்னாரா, அப்பா முருகா, நான் என்ன இந்த நிலத்தையும் பொண்ணையும் பொருளையும் ஆசைப்பட்டானா கேட்டேன், நான் வர்றேன்னு சொன்ன பழனிக்கு. ஆன்ம லாபத்துக்கு தானே கேட்டேன். ஆன்ம லாபம்னா வீடு பேரு, அந்த ஆன்ம லாபத்துக்காக தானே நான் ஆசைப்பட்டு சொன்னேன் அப்படின்னு இவர் மனசுக்குள்ள வாயை திறந்து சொல்ல முடியல, பேச முடியல. அவ்வளவு பதட்டம், அச்சம். ஆன்ம லாபத்துக்காக கேட்டேனே, இதுல என்ன தவறு அப்படின்னோன்னு அந்த திருவுருவம் கேட்டதா, ஆன்ம லாபத்தை பழனி தரப்போதா நான் தரப்போறேனான்னு கேட்டதான். ஆன்ம லாபத்தை நாம கேட்டு பெறுவதில்லை, இறைவன் நினைச்சாதான் கிடைக்கும் வீடு பேரு. நாம போடுற திட்டம்லாம் கிடையாது. உடனடியா அந்த திருவுருவம் சொன்னதா, என்ன சொன்னதா, பழனிக்கு வரமாட்டேன்னு சொல்லு, பழனிக்கு வரமாட்டேன்னு சொல்லு, பழனிக்கு வரமாட்டேன்னு சொல்லு. இவர் அப்பவும் வாயை திறக்க முடியல, மனசுக்குள்ளே வரமாட்டேன்னு சொன்னார். பாம்பன் சுவாமிகள் சமாதி நிலையை அடைகின்ற வரைக்கும் பழனிப்படி அவர் மிதிக்கவே இல்லை. தான் உண்மை, சத்தியம். பல முறை உத்தரவு கேட்டார். சூடேன் நின் அடியை அன்றி துதித்து நானதையும் பாடேன், வாடா விண்மலரே என்னை வாவென்றே அழையாய், சேடார் தென்பழனி திருக்கோவில் அமர்ந்தாயேன்னு எத்தனையோ முறை அழைக்க மாட்டியாப்பா, பழனி ஆண்டவான்னு கேட்டார். உத்தரவு வரவே இல்லை. நம்மளாம் நினைக்கிறோம்ல, ஏன் முருகப்பெருமான் அப்பப்ப கேட்க மாட்டான்னு. அவர் புண்ணியம் செஞ்சாரு, அப்பப்ப வினையை கழிச்சு விட்டுட்டான், சமாதி நிலையை அடைஞ்சிட்டாரு. நாம புண்ணியமா செஞ்சிருக்கோம். அப்பப்ப தண்டிக்கணும்னா கூட புண்ணியம் செஞ்சிருக்கணும், சும்மா கிடையாது. அவங்களுக்கெல்லாம் வினை கழியணும், வினை கழிஞ்சாதான் வீடு பேர் அடைய முடியும். அதனால முருகப்பெருமான் அந்த வினைக்கு, அந்த சிறு பொய்க்கு உடனடியாக ஒரு தண்டனையை கொடுத்து தன்னுடைய தன்னடி கீழே வைத்துக் கொண்டார். அவன் தான் ஞானாசிரியன். பிள்ளைகளை தட்டி கொடுக்கறது மட்டும் வேலை கிடையாது. அதனாலதான் அந்த காலத்துல சொல்லுவாங்க பாருங்க, மாதா பிதா குரு தெய்வம் வாங்க. எல்லாத்துக்கும் முதல் குரு யாரு? தாய் தான். தாய் சொல்லி தர்றதான் முதல் குரு. தாய் சொல்லித்தான் யார தெரியுது நமக்கு, தகப்பனை தெரியுது. தகப்பன் யார அடையாளம் காட்டுவாரு? குருவை. குரு யார காட்டணும்? நல்ல குருவா இருந்தா ஆண்டவனை காட்டணும். அதனாலதான் முதல் குரு யாரு? முதல் குரு தாய் தான். அதனாலதான் பெரியவர்கள் சொன்னாங்க, தாய் வெறும்
உணவை மட்டும் தரல. குழந்தைக்கு வயிற்றுல இருக்கும் பொழுது இன்னைக்கு நிறைய பெண்கள், நேற்று கூட ஒரு பெண் கேட்டாங்க, அம்மா என்ன பாடணும்னு நான் சொன்னேன். ஆனா குழந்தைய வயிற்றுல சுமக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்யணும்? நல்லதை நினைக்கணும், நல்லதை கேட்கணும், நல்ல வீர கதைகளை படிக்கணும், நல்ல ஆன்மீக பாடல்கள் எல்லாம் படிக்கணும். அப்படி படிச்சாதான் குழந்தை எப்படி கிடைக்கும்? நல்ல குழந்தையா கிடைக்கும், நல்ல தெய்வீகமா இருக்கும். நாம வயிற்றுக்குள்ள வச்சுக்கிட்டு வெட்டு குத்து பேயும் பிசாசும் வயிற்றுக்குள்ள குழந்தைய வச்சுக்கிட்டு வெறும் குட்டி சாத்தானா பார்த்துக்கிட்டே இருந்தா பிறக்கிறதும் குட்டி சாத்தானா தானே பிறக்கும். யோசிச்சு பாருங்க. அதனாலதான் சொன்னாங்க, நம்ம பெரியவர்கள் விளையாட்டு கிடையாது, சிரிக்கிறதுக்காக சொல்லல. சூரனை பெக்கும் சூரனை மாயையும் காசிபரும் சேர்ந்து சூரனை உற்பத்தி செய்யும் பொழுது பாருங்க, முதல் ஜாமத்துல மனிதர்களாக சேர்ந்தார்கள், மனித ரூபம் கொண்ட சூரன். இரண்டாவது ஜாமத்துல 2 பேரும் எப்படி சேர்ந்தார்கள்? யானை போல உருகொண்டார்கள், யானை வந்துச்சு தாரகாசுரன். மூணாவது எப்படி உருகொண்டார்களாம்? சிங்கம் போல 2 பேரும் உருகொண்டார்கள், சிங்கமுகாசுரன். நாலாவது ஆடு போல 2 பேரும் சேர்ந்தார்கள், கஜமுகி அசமுகி. அதுதான் பெரியவர்கள். புராணம்ங்கிறது சும்மா கதை கிடையாது. அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் நல்ல சிந்தனையோட இருங்க, நல்லதை கேளுங்க, நல்லதை பேசுங்க, நல்ல மனநிலையோடு போங்கன்னு நம்ம பெரியவர்கள் சொன்னது. அதனால தான் நல்ல குழந்தை, ஒரு குழந்தை ஒரு குடும்பத்துக்கு காவலனா இருக்கிறதும் காலனா மாறுறது யார் கையில இருக்கு? தாய் கையில தான் இருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் பெரிய என்னங்க, எதுக்கெடுத்தாலும் தாய்ங்கிறீங்க, எதுக்கெடுத்தாலும் தாய்ங்கிறீங்க, தகப்பனுக்கு ஒரு வேலையும் இல்லையா? அன்னைக்கெல்லாம் பெண்கள் கேட்கிறாங்க, எல்லாம் எங்க மேலேயே சுமத்துறீங்க. சுமத்துறது இல்லைங்க, இது பெரிய கடமை. இதை யாராலையும், பெண்ணை தவிர யாராலும் செய்ய முடியாது. அந்த காலத்துல பெண்ணுக்கு தந்த மதிப்பை விடவா இன்னைக்கு தர்றாங்க? நினைச்சு பாருங்களேன். சக்தியின் வடிவம் பெண். அதனாலதான் சக்தியை பிறந்த சிவனே நம்ம வீட்டுல சொல்லுவோம் பாருங்க, நானே சும்மா கிடக்குற, சாஞ்சிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க பெரியவர்கள், சொல்லுவாங்க, நானே செவனேன்னு கிடக்குறேன், என்கிட்ட எதுக்கு நீ வந்து மண்ணு கட்டிக்கிட்டு இருக்க? கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி செவனேன்னு கிடக்குறதுன்னா என்ன பொருளாம்? சும்மா இருக்கிறோன்னு பொருளாம். ஏன் செவனேன்னு பேர் வந்தது? சிவபெருமான் அந்த சனாகதி முனிவர்களுக்கு, சனகர், சனந்தனர், சனற்குமாரர், சனாதனருக்கு மோன நிலையை காட்டுறதுக்காக மௌனத்துல உட்கார்ந்தாரு பாருங்க. எதனால உட்கார்ந்தாரு? சக்தியை பிறந்தா, சக்தியை பிரிந்தா சிவனாலேயே என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாதான். யோக நிலை தானா. அதனாலதான் நம்ம பெரியவர்கள் இந்த இடப்பாகத்தை யாருக்கு கொடுத்தாங்க? பெண்களுக்கு கொடுத்தாங்க. பெண்கள் நினைச்சா மட்டும்தான். அதனாலதான் பெரியவர்கள் சொன்னாங்க, மாலினால் இருவரும் மருவி மாசிலா பாலனை பயந்த பின் 2 பேரும் சேர்றோம், இறைவன் அருளால் குழந்தை பிறக்குது. பிறக்கிற குழந்தை மாசில்லாம தான் இருக்கு. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? அந்த குழந்தை கஷ்டப்படக்கூடாதுன்னு நல்ல புஷ்டியா வளர்க்கணும்னு நினைக்கிறோம், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறோம், பெரிய காலேஜ்ல படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம், சொத்து சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா ஒழுக்கத்தை கொடுக்கணுங்கிறத மறந்துடும். ஒழுக்கம் இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? அதான் பெரியவர்கள் சொன்னாங்க, மாலினால் இருவரும் மருவி மாசிலா பாலனை பயந்த பின் படிப்பிக்காமலே காலனாய் செல்வனாய் வளர்த்தல் தமக்கொரு. நீ காவலனை தேடல, காலனை வளர்க்கின்ற காட்சி போடுமாறு. முருகப்பெருமான் நமக்கு கொடுத்த உபதேசம் அதுதான். குழந்தை வேணும் வேணும்னு கேட்கறது முக்கியம் இல்லை, கொடுத்த குழந்தைய நல்ல அறிவான குழந்தையா வளர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? தாய்க்கு தான் முதல்ல இருக்கு, அதுக்கப்புறம் தகப்பனுக்கும் இருக்கு. அதுல மாற்றம்லாம் இல்லை. ஏன்னா தாய் சொல்றதுதான் பிள்ளைகள் உள்வாங்கும். அதனாலதான் உணவை மட்டுமல்ல, உணர்வையும் பிள்ளைகள் தருகிறார்கள், தாய் தருகிறா அப்படின்னு சொன்ன. எனவே இன்றைய தினம் நாமெல்லாம் கேட்க போறது இறைவன்ட்டு அதை தான் கேட்க போறோம். என்ன செய்யணும்? நீயே குருவாக வந்து என்னை வழி நடத்த வேண்டும். அப்படி அன்னகிரி சுவாமிகளினுடைய குற்றங்களை எல்லாம் மறந்து, குறைகளை எல்லாம் களைந்து, உன்னுடைய கருணை பார்வையால் அவரை ஆட்கொண்டு அரவணைத்தாயோ, உன் அடிக்கீழே வைத்தாயோ, அதுபோல உன் அடிக்கீழ் நீ எப்ப வேணாலும் வச்சுக்கப்பா, ஆனா உன்னுடைய கருணையை மட்டும் என் மீது திருப்பு. இனி நான் நடக்கக்கூடிய அந்த எதிர்காலம் எல்லா நேரத்திலும், இனி நான் செயல்படக்கூடிய எல்லா காலங்களிலும், முடிவெடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளிலும் உன்னுடைய தலையீடு இருக்கணும். முருகப்பெருமான்கிட்ட கேளுங்க. அப்படி முருகப்பெருமான்கிட்ட வேண்டி, என் கூட இருந்து நான் என்ன செய்யணும்னு நீ சொல்லுப்பா அப்படின்னு சொன்னா போதும்.
அவன் உங்களுக்காக முடிவெடுத்து உங்களை ஒரு நல்ல நிலையிலே எங்க வைக்கணுங்கிறது முருகப்பெருமானுக்கு தெரியும். எனவே அவனுடைய திருவடியை சேருவோம். அவனையே குருவாக நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். எனவே குருவே சரணம் 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 என்று சொல்லி முருகப்பெருமானினுடைய திருவடிகளை சரணடைவோம் என்று சொல்லி ஒரு மந்திரம் சொல்லிடுவோம். குருவாய் வருவாய், அருள்வாய் குகனே அப்படின்னு முருகப்பெருமான்கிட்ட சொல்லி, விழிக்கு துணை திருமண் மலர்பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவென்னும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருத்தோடும் பயந்த தனி. இனி பயப்படுறீங்களா? கவலையே படாதீங்க. முருகப்பெருமான் குருவாக வந்து உங்களை வழி நடத்துவான். பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்று சொல்லி இதுவரைக்கும் பொறுமை காத்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி, அனைவருக்கும் உபயதாரர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வான்முகில் விழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அரண்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம்.